ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது தமிழில் டிஎன்பிசி மரபு தொடர்கள். இதில் 3 கேட்டகரி இருக்குப்பா. பறவைகள் மற்றும் விலங்குகளின் ஒளிமரபு, விலங்குகளின் இளமை பெயர்கள், தாவர உறுப்பு பெயர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 3 கேட்டகரி இதில் இருக்குது. இந்த 3லேருந்துமே கொஸ்டின் வருமா மேம் அப்படின்னா, இந்த 3லேருந்துமே கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு கேட்பாங்க. விலங்குகளின் ஒளிமரபுலேருந்து கொஸ்டின் வரும், இளமை பெயர்கள்லேருந்தும் கேள்வி வரும், தாவர உறுப்பு பெயர்கள்லேருந்தும் கேள்விகள் வரும். இந்த 3ஐயும் நீங்கள் நல்லா படித்து வச்சுக்கிட்டால் மட்டும் பத்தாது, இந்த 3ஐயும் டே டு டே லைஃப்பில் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். உங்களோட இருக்கக்கூடிய மற்றவங்களையும் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதே மாதிரி நீங்கள் பேச வைக்கணும். ஒரு நாள் புக் எடுத்துகிட்டு உட்காந்துட்டு இதை நான் படிச்சுட்டேன், எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படிங்கிறதுனா கிடையாது. நம்ம என்ன பண்ணணும்னா, எப்பப்பெல்லாம் நம்ம பேசுகிறோமோ, நம்ம பேசுகிறப்பெல்லாம் நம்ம படித்ததோட கண்டென்ட் அதில் என்ன பண்ணிகிட்டே இருக்கணும் அப்படின்னா, நீங்கள் ஒவ்வொன்றிலையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் அந்த கண்டென்ட் நம்மளுக்குள்ளே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும். அப்படி ஒரு ஸ்பிரிட்டோடு நீங்கள் இருந்தால் மட்டும்தான் டிஎன்பிசியை பொறுத்த வரைக்கும், அல்லது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்னாலும் சரி, அதை நம்மளால் கரெக்டான ஒரு வழியில் நம்மளால் போக முடியும். ஓகே, இப்போது நம்ம ஒலி மரபை நான் உச்சரித்து உங்களுக்கு காட்டுறேன். வீடியோ கேளுங்க. அகெயின் அண்ட் அகெயின் கேட்கும்போது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது என்ன ஆகும் அப்படின்னா மெமரைஸ் ஆகும். அதோடு சேர்ந்து நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுதி வச்சுக்கோங்க. ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. அதோடு சேர்ந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஸ்டின் மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. கேள்விகளை தனியாக எழுதி வச்சுக்கிட்டு நீங்களாக பென்சிலில் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏன் பென்சிலில் அப்படின்னா, தப்பு இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் ரப் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு தடவை கேள்வி எழுதினா போதும், திரும்ப திரும்ப நம்ம ஆன்சர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதே இது நீங்கள் பேனாவில் எழுதிட்டீங்க அப்படின்னு சொன்னால் திரும்ப அழித்து என்ன பண்ண முடியாது அப்படின்னா எழுத முடியாது. கேள்விகளை என்ன பண்ண முடியாது, ஒரு தடவை தான் நம்மளால் பயன்படுத்த முடியும். ஸோ பதில் எழுதும்போது நீங்கள் பென்சிலை யூஸ் பண்ணுங்கள். உச்சரித்து காட்டுறேன். ஒளிமரபுகள், இளமை பெயர்கள், தாவர உறுப்பு பெயர்கள். ஆந்தை அலரும், குயில் கூவும், மயில் அகவும், காகம் கரையும், கோழி கொக்கரிக்கும், கிளி பேசும் கொஞ்சும், சேவல் கூவும், புறா குணுகும், கூகை குளரும், வண்டு முரளும், பசு கதரும் அழைக்கும், புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், ஆடு கத்தும், எருது எக்காலமிடும், குதிரை கனைக்கும், குரங்கு அலப்பும், பூனை சீரும், எலி கீச்சிடும். இதெல்லாமே பறவைகள் மற்றும் விலங்குகளின் ஒளிமரபு. அடுத்து விலங்குகளுடைய இளமை பெயர்கள் பார்க்கலாம். புலி பரல், சிங்கம் குருளை, யானை கன்று, பசுவும் கன்று, கரடி குட்டி, குருவி குஞ்சு, கோழியும் குஞ்சு, ஆடு குட்டி, எருமை கன்று, பன்றி குட்டி, மான் கன்று, நாய் குட்டி, கழுதை குட்டி, பூனை குட்டி, கீரி பிள்ளை, அணில் பிள்ளை, எலி குட்டி, குதிரை குட்டி. நீங்கள் ஈஸியாக மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு சொன்னால், குட்டியெல்லாம் என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு லைனில் எழுதிடுங்க. கன்றெல்லாம் ஒரு லைனில் எழுதிடுங்க. குஞ்சு, அதுக்கப்புறம் பிள்ளை, இதை தனியாக எழுதிடுங்க. இதில் புலியும் சிங்கமும் மட்டும்தான் மாறுபடும், பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா தாவரத்தினுடைய உறுப்பு பெயர்கள். இந்த தாவரங்கள் உறுப்பு பெயர்கள் ரொம்ப 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 முக்கியமான ஒரு பகுதி. ஈச்சம், ஓலை, தாழை, மடல், பனை, ஓலை, சோளம், தட்டை, தென்னை, ஓலை, பலா இலை, மா இலை, மூங்கில் இலை, வாழை இலை, வேப்பம் தலை, கமுகு, கூந்தல், நெல், தாள், அகத்தி, கீரை, பசலை கீரை, முருங்கை கீரை, அருகு புல், கோரை புல், மல்லி தலை, சப்பாத்திக்கள்ளி மடல், கரும்பு தோகை, நாணல் தோகை, வரகு தாள். திரும்பவும் சொல்கிறேன், எழுதி பழகி பாருங்கள்.